தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரெட்மி நோட் 10 மற்றும் ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து லான்ச் ஆக போகுது. மேபி இது என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் வருது, பின்ன 5Gயில் வருது மட்டும் இல்லாமல் இது என்ன ப்ரைஸில் வருது, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி நோட் 10 அண்ட் நோட் 10 ப்ரோ துபாயில் லான்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எப்போ வரும், அதே மாதிரி இது அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா சைனாலேயும் லீக் ஆயிருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட 5க்கு அப்புறம் எல்லாமே சக்ஸஸராக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 அண்ட் நோட் 10 ப்ரோ இந்த வருஷத்தில் கண்டிப்பாக, அதாவது எண்ட் ஆஃப் த இயர்க்குள்ளே லான்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களா, ரெண்டுத்துக்குமே ஓரளவு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ரெட்மி நோட் 10 இருக்கட்டும், நோட் 10 ப்ரோவாக இருக்கும். அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வீடியோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10ல் நமக்கு வந்து 6GB 128GB வருது. அதே மாதிரி நோட் 10 ப்ரோவில் உங்களுக்கு 8GB ரேம், பின்ன 256GB ஸ்டோரேஜ் வருது. அதே மாதிரி ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 730G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க துபாயில் லான்ச் ஆன அந்த ஃபோனோட வெர்ஷனில். மேபி இந்தியாவில் அதே ப்ராசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே தான், 5260 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒன்று டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 10 நோட் 10 ப்ரோக்கு ப்ராசஸர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரேமும் ஸ்டோரேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது MIUI 11ல் வரும். இதில் வந்து கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 5 கேமரா கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சலில் ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேமரா, பின்ன பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலில் டெலிஃபோட்டோ லென்ஸ், பின்ன 20 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், பின்ன 5 மெகாபிக்சல் கேமரா ஒன்று, பின்ன 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கேமரான்னு சொல்லிட்டு 5 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பர் ஃபீச்சர். அதே மாதிரி செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே ஒரு போதுமானது தான் செல்ஃபிக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 6.67 இன்ச்சஸ் ஃபுல் அமோல்ட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே மாதிரி கார்னிங் கொரில்லா கிளாஸும் சப்போர்ட் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் பேட்டரி வைஸ் நம்ம பார்க்கும்போது, அதாவது 5260 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சார்ஜிங் வைஸும் இவங்க சூப்பராக பேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க பாக்ஸோட. இது மட்டும் இல்லாமல் 10 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ டூவல் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம இங்கே வந்து இந்தியாவில் 5G இல்லைனாலும் மேபி 5G லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கூட இந்த ஃபோனை வந்து கொஞ்சம் தள்ளியே லான்ச் பண்ணலாம். ஏன்னா 5G சப்போர்ட் இந்தியாவில் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட. அதே மாதிரி டைப் சி இருக்குது, அதே மாதிரி NFC இருக்குது, பின்ன மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ரெட்மி நோட் 10 அண்ட் நோட் 10 ப்ரோ விட. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் பின்ன சைனாலாம் லான்ச் ஆயிடுச்சு. நிறைய பேர் இது வந்து அன்பாக்சிங் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ கொரோனா டைம் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் தள்ளி லான்ச் பண்ணுவாங்க. மேபி இந்த மந்த் எண்டு, அதாவது இந்த இயர் எண்டு டிசம்பரில் கூட லான்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் லான்ச் ஆச்சுன்னா இது என்ன ப்ரைஸில் வருது அப்படின்றது எல்லாமே நான் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லான்ச் ஆகும்போது அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 480 570 USD, அதாவது US டாலர்ஸ் லான்ச் ஆகுது. இந்தியா படி பார்த்தீங்கன்னா இது அப்ராக்சிமேட் ப்ரைஸாக வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு 30,000 33,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து கேமரா வைஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் ஒரு ஃபோன் வாங்கணும். அதே மாதிரி பேட்டரி வைஸும் பெட்டராக இருக்குது. ஸோ நல்ல ஃபோன் வாங்கணும் 30,000 35,000 கண்டிப்பாக இந்த ரெட்மி நோட் 10 அண்ட் நோட் 10 ப்ரோவை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்தால் வாங்குவீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.